அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கீ ரைஸ் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 3 நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 7 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவு, தக்காளி 2 எடுத்திருக்கேன். தயிர் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கீ 100 ml, புதினா தேவையான அளவு, முந்திரி 1 டீஸ்பூன், ஏலக்காய் 5, கிராம்பு 5, பட்டை 1, பிரியாணி லீஃப் 1 எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சட்டி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகி ஹீட் ஆனதும் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ இதில் பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம முந்திரி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி சும்மா நான் டேஸ்ட்டுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் புளிப்புக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் நல்லா போய் வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு ஏற்றாற்போல் தண்ணி நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டு கொஞ்சம் கிண்டிட்டு விட்டுடுங்க. ரொம்ப போட்டு கிண்டினீங்கன்னா ரைஸ் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டு விட்டுருங்க. இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் விட்டுறலாம். நான் ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி தம் விட்டுருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் செமையாக சூப்பர் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது. ரைஸு நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் ஆக்கி தரலாம், ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.